ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங். இது வந்து சாட்டர்டே எடுத்த லஞ்ச் மினி விலாக் தான். சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்க. பையனுக்கு ஃபீல் ஆகுதோ இல்லையோ, நம்மளுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். என்ன தான் வந்து 4 நாள் 5 நாள் லீவ் விட்டாலும் அந்த சாட்டர்டே லீவ் விடாமல் ஸ்கூல் வச்சா மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவனுக்கு எக் ரைஸ் தான் கொடுத்து விட்ருந்தேன். அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சுருந்தேன். அவனுக்கு வந்து எக் ரைஸ்னாலே போதும். 1 வீக்கு அதே கொடுத்தா கூட எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்ருவான். அதே மாதிரி வெண்டைக்காயும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து எப்போவுமே தாளிக்கிறப்ப மிளகா வத்தல் போட்டு தாளிப்பேன். இன்றைக்கி அது இல்லாமல் மிளகா பொடி போட்டு தாளிச்சிருந்தேன். அது அவனுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமோ என்னமோ இருக்குமோ அப்படின்னு நினச்சி கொஞ்சமாக தான் கொடுத்து விட்ருந்தேன். ஆனால் அவன் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்பைஸியாலாம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தான். இந்த வெண்டைக்காய் பண்ணுறப்பலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வெண்டைக்காய் குக் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி வந்து பாயில் பண்ணேன். யாராவது வெண்டைக்காயில் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுவாங்களா? நான் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு குக்கிங்கில் என்னமும் தெரியாமல் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வெண்டைக்காயில் எதுவுமே தேவையில்லை, சும்மாவே முடி வச்சாலே அதில் உள்ள தண்ணியிலேயே வளவளப்பாக அதிலே வெந்துடும் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் போக போக தெரிஞ்சுது. எங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் பூண்டு மசாலா தூள்லாம் போட்டு எக் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா இருந்தது. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2-3 பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இடிச்சிக்கிட்டு அதோட நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நல்லெண்ணெயில் அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து நல்லா வதங்கி போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 எக்கையும் உடச்சி ஊற்றி நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் நம்ம வந்து போட்டு கிளறுனா சூப்பரான கார்லிக் எக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் வந்து நார்மல் எக் ரைஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது, இது வந்து ஓகேவாக தான் இருந்தது அப்படின்னாங்க. நானும் பயந்துக்கிட்டே வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா இல்லை பிடிக்கல அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்து உப்பு கண்டமும் ஃப்ரை பண்ணிவிட்டு நார்த்தங்காய் ஊறுகாய், அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெண்டைக்காய் பொரியல், நம்மளோட மசாலா எக்கு மசாலா பூண்டு கார்லிக் எக் ரைஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த ரைஸை வச்சு லஞ்சை முடிச்சாச்சு. நைட்டுக்கு வந்து மேகி பண்ணியிருந்தேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, பாய் தோஸ்து. வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம்.